நேத்தே வரைக்கும் நல்லா படிச்சாயா, இன்னைக்கு என்னத்தையும் எழுதி கொண்டாந்து தொலைச்சிருக்கான். நான் வாயில்லா ஜீவனை பத்தி எழுதுனா இவன் ஒன்று எழுதி வச்சிருக்கான். அப்படி என்ன என் மகன் எழுதுனா நல்லா தானே எழுதியிருப்பான் அப்படின்னு அவன் அப்பா வாங்கி என்ன எழுதியிருக்கான்னு கேட்டா வாயில்லா ஜீவன் நாட்டு மன்மோகன் சிங்னு எழுதியிருக்கான். அவன் கரெக்டாக தான் எழுதியிருக்கான். எங்க அம்மா கேட்டதுக்கு பதிலே சொல்லலையா. 19,000 கோடி ரூபா கேட்டாங்க எங்க அம்மா. கொடுத்தானா? பதில் சொன்னானா? சோனியா காந்தியா பதில் சொல்லிச்சா? எங்க அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எங்க தமிழ்நாட்டு விவசாயி வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க கேட்டேன், மன்மோகன் கொடுக்கல. அவன் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஏக்கருக்கு 5,000 ரூபாய் 1,650 கோடி ரூபாய நான் தாரம்னு சொல்லி கொடுக்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா. கொடுத்துட்டால இல்லையா? யோசித்து பாருங்க. யாரை நம்பி இருக்கிறா எங்க அம்மா புரட்சி தலைவி? கருணாநிதி டெல்லிக்கு போனான, டெல்லிக்கு போய் கேட்டான, போன வாரம் அறிக்கை விட்டுருக்கான், கச்சத்தீவை மீட்க போறோமுங்க. அந்த பத்திரிகையில் ஒருத்தன் எழுதியிருக்கான், கச்சத்தீவை கையெழுத்து போட்டு கொடுத்ததே இந்த மூதேவி தான் இருக்கான் ஒருத்தன். 1974 மத்திய அரசாங்கத்தில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கிட்ட சொல்லி இந்த இலங்கைக்கு இந்த தீவை கொடுத்ததுக்கு கையெழுத்து போட்டது கருணாநிதி. மண்டையில மூளை இல்ல, இவன் சொல்லுது சரியானு கேட்கான் ஒருத்தன். எங்க அம்மா புரட்சி தலைவி சட்டமன்றத்தில் பேசினாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானத்தை என்ன சொன்னாங்கன்னா, பெரியோர்களே, காவேரி தண்ணீரை கொண்டு வந்தேன், வர முடியாது என்று சொன்னார்கள். கொண்டு வந்தே தீர்வேன் என்று சொன்னேன். காவேரி ஆணையத்தை பெற்று தந்திருக்கிறேன். கச்சத்தீவை மீட்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இந்த சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு தருகிறேன். இலங்கைக்கு தாரை வார்த்த கச்சத்தீவை மீட்டே தீர்வேன் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்ட ஒரே தலைவி எங்க தங்கத்தாய் புரட்சி தலைவி அம்மா. யோசித்து பாருங்க. கருணாநிதிக்கு தன்னால போது ஒன்னும் சொல்ல முடியல. என்னடான்னு முழிக்கான். பெரிய அவனுக்கு ஒரு மகன் இருக்கான், சவல புள்ள மாதிரி. அவன் தென்காசியில் வந்து சொல்லிட்டு போயிருக்கான், இந்த ஆட்சியை ரொம்ப மக்கள் வெறுத்துட்டாங்களா. என்னடா வெறுத்துட்டாங்க? என்ன வெறுத்துட்டாங்க? நான் ஒரு நேரத்தில் நான் பள்ளிக்கூடம் படிக்க போகும்போது 5ஆம் வரைக்கும் தான் படித்தேன் ஐயா. எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் 9 பிள்ளைய. எங்கள் ஐயா கைத்தறி நெய்வார். அவர் வாட்டுக்கு நெசிருக்காரு 9 பிள்ளைய. பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு வழி இல்லாமல், நோட்டு புத்தகம் வாங்க வழி இல்லாமல், வாத்தியார் நோட்டை எங்கும் பாரு எங்கள் ஐயா வாங்கி கொடுக்கலேம்ம, புத்தகத்தை எங்கேயும் பாரு எங்கள் ஐயாட்ட சொல்லியிருக்கேம்ம. பெரியோர்களே, நோட்டு வாங்கவும் பென்சில் வாங்கவும் வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு படிக்க முடியாமல் போன என்ன மாதிரி இளைஞர்கள் எத்தனையோ பேர்கள். புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் அனுப்புனா போதும், பாட புத்தகம், கலர் கலராக பெஞ்சில், அத்தனையும் வைத்துக் கொள்வதற்கு சாமுண்டி பாக்ஸு, அத்தனையும் வைத்துக் கொள்வதற்கு பெரிய பேக்கு, காலுக்கு செருப்பு, உடம்புக்கு ட்ரெஸ்ஸும் கொடுத்து படிக்க வைக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்திய தேசத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தாய் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தாங்க. யோசித்து பாருங்க. அகிலேஷ் யாதவ்னு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர். புரட்சி தலைவி அம்மா தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் பேசுவதற்கு டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில் போய் கேட்காங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு 58,000 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாயா மன்மோகன் சிங். 58,000 லிட்டர் கொடுத்தவன் 44,000 லிட்டரா குறைக்கான். எங்க அம்மா கடிதம் எழுதினாங்க, மன்மோகன் சிங் அவர்களே, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மண்ணெண்ணில் போய் கையை வைக்கல, நாங்கள் எப்படி இது சமாளிக்க, 44,000 லிட்டரா குறைக்கேன்னு கேட்டாங்க. பதிலே பேசலை. எங்கள் அக்கா மண்ணெண்ணெய் கேனை தூக்கிட்டு மண்ணெண்ணெய் கேனில் போய் சேல்ஸ்மேன்கிட்ட போய் வாங்கினா 6 மாதத்துக்கு முன்னால் 3 லிட்டர் ஊற்றுனாரு. இப்போ அவர் 1.5 லிட்டர் ஊற்றுவார். எங்கள் அக்கா கேனில் வாங்கிட்டு சொல்லுது, சேல்ஸ்மேனு விளங்கவே மாட்டான், அவன் கையில் கரையாமல் பிடிக்க. யார் சேல்ஸ்மேனை? அவன் என்ன செய்வான்? மன்மோகன் சிங் பண்ணின வேலைக்கு நம்ம சேல்ஸ்மேன் என்னைவார்? அவன் பாட்டு பண்ணாலும் இந்த வேலை வாக்க வந்ததுக்கு நான் மாடு மேய்க்க போயிருக்கலாமியா. அவன் சொல்லுதான். இவ்வளவு குறைச்சி எங்க அம்மா சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டு டெல்லிக்கு பேசுறதுக்கு தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் போய் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. பேசலாம்னு யாரு பேச? புரட்சி தமிழ்